மெட்ராஸ் மேட்டினிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷனாக சத்யராஜ் அவர் பேசியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்க்குள்ளே போனாவே யார் போவா? வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமானவங்க, அப்புறம் மனசு உடைச்சவங்க, பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு இந்த வாழ்க்கையை இந்த சமூகம் கொண்டு போனவங்க தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஜிகிருந்தண்டா டபுள் எக்ஸை பார்த்த மாதிரியும், அப்புறம் மகான் படத்தில் விக்ரம் போகிற மாதிரியும் தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சத்யராஜ் தான் இந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். ஆனால் இந்த கதை எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் ஸ்டோரியில் எல்லாத்துக்குமே நடக்கிற மாதிரி தான். அவங்க குடும்பத்தில் கஷ்டப்படுற குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாகவும் சாகசமாகவும் இருக்குமா அப்படிங்கிறத காட்டுறத இந்த படமாக அமைச்சிருக்காங்க. எப்போவும் வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான். ஆனால் இந்த படம் கொஞ்சம் டீப்பாக போயிருக்கனால இந்த படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எல்லாருமே கடன் வாங்காமே இருக்க மாட்டோம். நம்ம சொந்தக்காரங்கிட்டும் கடன் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் வெளியாளுங்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம். நிறைய காசு வாங்கிட்டு அதுக்கு கடனும் கட்ட முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் துவச்சிட்ருப்போம். அது எல்லாமே எப்படி இருக்கும்னு தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக குடும்பத்தையும் மேனேஜ்மெண்ட்டு, சொந்த தொழிலை ஆரம்பிச்சுக்கிட்டு, சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் சரி, அப்புறம் தன்னோட பொழப்ப ஓட்டுறதுக்கும் சரி, குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் சரி, அப்பாவும் பையனும் போய் ஒவ்வொரு பேங்க்காகவும் லோன் கேட்குறாங்க. ஆனால் எந்த பேங்க்குமே லோன் தர மாட்டேங்குது. கடைசியில் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியை கூட்டிகிட்டு போய் லோன் கொடுக்குறவங்ககிட்ட ஃபினான்சர்கிட்ட லோன் கேட்குறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரை சாட்சியாக வச்சு லோன் தந்துடுறாரு. ஆனால் தந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் எச்சா பிரச்சனையாகுது. இவங்க அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இவங்க ஸ்கூலில் சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு 2 டைம் சொல்கிறது, ஆமாம் ஆமான்னு 2 டைம் சொல்கிறது தான். அதனால பையன் அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கா. நினச்சிட்டு இருந்ததுக்கப்புறமும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னோட குடும்பத்துக்கும் பையனுக்காகவும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்பையும் காட்டுறாங்க. சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கருப்பாக இருக்கனால எல்லாம் கருப்பு கருப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்பாக்கிட்ட சொல்கிறதும் சரி, இவங்களும் அநீதி படத்தில் வர மாதிரி அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தர மாதிரி இதுக்கும் சென்டிமெண்ட்ஸும் சரி, அப்புறம் மெர்சல் படத்தில் வர மாதிரி இவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை ராலை ரேத்தியை கொன்றுவானுங்க. ஆக்சிடெண்ட்டில் அந்த இறந்துரும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆட்டோ டிரைவராக தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆட்டோ ஏற்றி கொண்டுடலாம், ஆட்டோ வச்சு ஏற்றிடுவேன் அப்படின்ட்டு அவங்க குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. யார் உனக்கு கருப்பாக இருக்கான்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஆட்டோ வச்சு ஏற்றிடுவேங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஷெல்லியும் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தோட சூப்பரான ஆக்டர். அவங்களும் நடிச்சிருக்கனால படத்துக்கு எச்சா கூடுதலான வரவேற்புனே சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த படத்தில் நடித்தாலுமே அந்த படம் ஹிட் ஆகிரும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அளவுக்கு. அதனால் இந்த லோன்காரங்கிட்ட கடன் வாங்கினனால லோனை நம்ம இன்னும் கட்டாமல் இருக்காங்க. அதனால் அவன் சண்டைக்கு வந்துடுறான். சண்டைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அடிச்சிடுறான். அடித்ததுனால பையன் அவங்க ஆஃபீஸ்க்கே போய் அவனை தட்டி கேட்டு, டேய் அவன் மேலே கேஸ் போட வேண்டாம் நீ அடித்ததுக்கு அப்படி அந்த மாதிரி சொல்கிறான். உன்னால் என்னடா கேஸ் போட முடியும், நீயே ஒரு மிடில் கிளாஸா அப்படின்னு கேட்க அந்த பையன் சொல்கிறான், நான் கூகுளில் பார்த்து கேஸ் போட வேண்டாம் அப்படிங்கிறான். இந்த கடன் வாங்கினனால தான் பிரச்சனை ஆகிருக்கும். அவங்க அப்பா மேலே கை பேசியிருப்பான், கை நீட்டியிருப்பான், இல்லாட்டி ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருப்பான். அதனால தான் பையன் ஒரு ஆஃபீஸுக்கே தேடி அடிக்க வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம அரசியல்வாதியாக இருக்கிறது சும்மா கேரண்டியாட்டம் அவருக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்தவர் கடைசியில் இந்த ஊரை விட்டே கிளம்பியிருக்கணும். இல்லாட்டி எல்லாத்தையும் இவங்க தலையில் கட்டியிருக்கணும். இவனே நீ பார்த்துக்கோ, நான்லாம் உனக்கு வாங்கி தர முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். அதனால் நம்ம கார் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் இப்போ சிக்கலில் மாட்டியிருக்கணும் ஒரு குடும்பஸ்தனா. அப்புறம் இந்த லைஃபே பிடிக்காமல் இங்கேருந்து எப்படி ஓடுறாரு, எவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத கதையை தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோக்கு லவ் வேறு இருக்குங்க பையனுக்கு. எப்படி லவ்வை மேனேஜ் பண்ணுறாரு, குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறாரு, இந்த லோனெல்லாம் எப்படி கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறத கதையாக காமிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக இருந்து 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஈக்குவலாக எல்லாத்தையும் பண்ணுறாங்கிறத காமிச்சிருக்காங்க. சத்யராஜ் படம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி படமாக தான் இப்போ இருக்க கதையெல்லாமே எடுத்துகிட்ருப்பார். ஃபேமிலி இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லரான படம் எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்ருப்பார். அப்படி சஸ்பென்ஸ் த்ரில்லராக படம் எடுத்துகிட்ருக்கவரில் இந்த கதையும் தான் அப்புறம் தேவால்னு கலைஞர் டிவிலலாம் படம் பார்த்துருப்பீங்க.
அது நம்ம இணைந்த கைகளில் வந்து ஹீரோவாக நடித்தவர் வந்து நடிச்சிருப்பார். அந்த மாதிரியும் வந்து இந்த படமும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து பொண்ணு வந்து இருக்கனால இவங்களுக்கு சென்டிமெண்ட் வந்து ஓவராகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் வந்து அக்கா தங்கச்சியாக இருக்காங்க. அப்புறம் அவங்க லவ்வுக்கு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க லோனை எப்படி கட்டி முடிக்கிறாங்க, அப்புறம் அவங்க குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிறத வந்து கதையாக வந்து காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அநீதி படத்தில் எப்படி வந்து அவர் மளிகை கடையில் வந்து சண்டை போட்டு அடி வாங்கி இறப்பாரோ, அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து அவன் பையனுக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. பையனையும் பொண்ணையும் வந்து ஒட்டுக்கா வந்து சேர்த்து இவங்க 2 பேத்தையும் வந்து எப்படி சந்தோஷமாக வச்சுருக்காங்க அப்பா அப்படிங்கிறத மாதிரி ஸ்டோரி லைன் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. மேட்னி மூவின்னு இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த மேட்னி மெட்ராஸ் மேட்னின்னு வச்சுருக்காங்க. மெட்ராஸ் மேட்னி இந்த கலர் எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, டோரிமானோட கார்ட்டூன் இருக்குல்ல, டோரிமான் கார்ட்டூன் சீரிஸ்க்கு வர டோரிமான் டைட்டில் ஆட்டம் தான் இருக்குது, டைட்டில் கார்டு ஆட்டம் தான் இருக்குது. கடைசியில் அவர் வந்து கையை வச்சு மாட்டிட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து என்ன ஆகுது, இந்த பிரச்சனை வந்து எப்படி தீருது, லோனை எப்படி கட்ட முடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. இந்த மெட்ராஸ் மேட்னின்னு வந்து டைட்டில் போடும்போதும் கீழே ஜப்பான் சிம்பிள் வேறு வந்திருக்கு.